மேடம், இப்ப நீங்க வந்து ஆளுநரா நீங்க தெலுங்கானா மற்றும் புதுவையில பணிபுரிந்திருக்கீங்க. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு ஆளுநர் ஆட்சி ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை, ஏனென்றால் அவருக்கு வந்து ஒரு எம்எல்ஏவை கடத்தியதாக அந்த அமமுகவின் டிடிவி தினகரன் வந்து புகாரை ஆளுநரை இரவே சந்தித்து வந்து ஒரு நேற்று கொடுத்திருக்கிறாரு. இப்ப அந்த புகார் மீது நடவடிக்கை எடுத்த பிறகுதான் விஜயை ஆட்சி அளிக்க தாவேகா தலைவரை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க முடியுமா, அல்லது இந்த 118 என்ற எண்ணை அவரது ஆதரவை பெற்றுவிட்டால், ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு தெரிவித்து அந்த 118 என்ற கடிதத்தை அளித்து விட்டார், ஆளுநரிடம் அளித்து விட்டால், நீங்கள் ஒரு ஆளுநராக இருந்திருவீர்கள், ஆளுநரின் அதிகாரத்துக்கு உட்பட்டதா, அதாவது 118 என்ற அறுதி பெரும்பான்மை கடிதத்தை கிடைத்த உடனேயே தாவேகாவை ஆட்சி அமைக்க அழைக்கலாமா, அல்லது அமமுகவின் இந்த புகார் மீது முடிவு எடுத்த பிறகுதான் ஆட்சி அமைக்க அழைக்க முடியுமா? என்னை பொறுத்த மட்டில் நம் எண்ணிக்கையை கொடுத்து விட்டால் அவர்கள் அழைத்துக் கொள்ளலாம். இத மாதிரி எல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது என்று தனது கண்டனத்தை தெரிவித்து விட்டு அதற்கான விசாரணையை அவங்க சொல்லலாம். அதனால ஆளுநர் வந்து என்னை பொறுத்த மட்டில் எண்ணிக்கையை இவர்கள் நிரூபித்து விட்டால், சரியான கடிதங்கள் மூலமாக, அமமுகவுக்கு சொன்ன மாதிரி பொய்யான கடிதங்கள் மூலமாக அல்ல, உண்மையான கடிதங்கள் மூலமாக நிரூபித்து விட்டால் ஆளுநர் நிச்சயமாக அழைப்பார் என்பது எனது நம்பிக்கை. ஓகே, அப்போ தமிழகத்தில் இந்த 10ஆம் தேதி முடிவதற்குள், அதாவது நாளை மாலைக்குள்ள அவர் வந்து இந்த 118 என்ற ஆதரவு கடிதங்களை அழைத்து விட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த புகார்ல ஒன்னும் அதனால பாதிப்பு ஏற்படாது. இல்ல, பாதிப்பு இல்ல, அது ஒரு பாதிப்பு தான். இப்படி ஒரு தவறான ஒரு முன்னெடுத்தலை தாவேகா எடுத்திருக்கிறது என்பது அனைவருக்கும் கவலை அளிக்கக்கூடியதாக தான் இருக்கு. ஏன்னா ஒரு மாற்று அரசியலை கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மக்களை ஏமாற்றுவதில் எந்த விதத்தில் நியாயம்? அது மக்கள் இனிமேல் புரிந்து கொண்டு ஆளும் கட்சி, ஆள வருகின்ற கட்சி இனிமேல் இப்படிப்பட்ட தவறுகளெல்லாம் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் செய்து தவறு இல்லை என்று ஆகிவிடாது. அதனால் வருங்காலத்தில் மக்கள் இன்னும் அதிகமாக கண்காணிப்புடன் இருக்க வேண்டும் என்பதையே இது வலியுறுத்துகிறது. ஓகே, நிறைவா ஒரு கேள்வி மேடம், நீங்க வந்து ஆளுநராக இருந்திருக்கிறீர்கள், ஆளுநருடைய அதிகாரம் உங்களுக்கு முழுமையா தெரியும் என்கிறதுனாலதான் கேட்கிறேன். அவர் இந்த குதிரை பேரம் ஒரு மாநிலத்தில் நடந்தால், அந்த மாநிலத்தில் அந்த குதிரை பேரத்துக்கு உள்ளான கட்சியை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க இயலாது என்ற ஒரு பொதுவான கருத்து சட்ட நிபுணர்களிடையே பேசப்படுகிறது. இந்த நேரத்தில் அமமுகவின் இந்த புகார் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த புகார் பற்றி முடிவு எடுக்காமல் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கலாமா, விடுக்க முடியாதா? அது ஆளுநரின் டிஸ்கிரிஷன், அதான் ஆளுநரோட அவரோட அதிகாரத்திற்கு உட்பட்டது. அவர் இல்ல இப்ப இந்த அதிகாரத்துல இப்ப வந்து உடனே ஆட்சி அழைக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமா ஆட்சி அமைக்க அழைக்கலாம். இல்லன்னா இப்படிப்பட்ட பேரங்கள் நடந்து விடக்கூடாது, இன்னைக்கு கொடுத்ததுல கூட உண்மையான பேரம் நடைபெறவில்லையா என்ற ஒரு சந்தேகம் இருந்தால் அவருக்கு மாற்று ஏற்பாடை செய்யலாம். ஓகே, நீங்க மனப்பூர்வமா என்ன நினைக்கிறீங்க மேடம்? ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது தான் நினைக்கிறேன்? இல்ல, உண்மையான எண்ணிக்கையை கொடுத்து விட்டால் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. ஆளுநரின் எண்ணமும் அதான். ஆளுநரின் எண்ணம் எண்ணிக்கையே தவிர எண்ணம் வேறு எதுவும் இல்லை என்பது எனது தாழ்மையான கருத்து. நன்றி மேடம். எங்களோடு இந்த இடைப்பில் வந்து பல்வேறு தகவல்களை நீங்கள் ஒரு முன்னாள் ஆளுநர் என்ற முறையில் தற்போதைய ஆளுநரின் செயல்பாடுகள் தொடர்பாகவும் அவருடைய அதிகாரம் தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பயந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.